கம்பத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு புதிய பேருந்தையும், கேரள பகுதியான கம்பம் மெட்டுக்கான 2வது பேருந்தையும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் போக்குவரத்து துறை 1972 முதல் தமிழக அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இது தமிழ்நாட்டிற்குள்ளேயும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து அரசு பேருந்து இயக்குகிறது. தேனி மாவட்டத்தில் தேனி, கம்பம் 1, கம்பம் 2, குமுளி, லோயர் கேம்ப், தேவாரம், போடி என 6 பணிமனைகளில் இருந்தும் நாளொன்றுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் கம்பம் கிளைகளிலிருந்து தொலைதூரமாக மன்னார்குடி, மேட்டுப்பாளையம், சேலம், திருச்சி, திருப்பூர், கோவை, நாகர்கோவில், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பஸ் இயக்கப்படுகிறது. அதேபோல கேரள பகுதியான கட்டப்பனை, நெடுங்கண்டம், ஏலப்பாறை, மேட்டுக்குழி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பஸ் இயக்கப்படுகிறது. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கம்பத்திலிருந்து திருப்பதிக்கு பஸ் இயக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று கம்பம் 2 கிளையிலிருந்து கம்பம் திருவண்ணாமலைக்கு புதிய பேருந்தும், தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று கேரள பகுதியான கட்டப்பனைக்கு 2வது பேருந்தும் நேற்று முதல் இயக்க முடிவு செய்து அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து துறை பொது மேலாளர் டேனியல் சாலமன், திண்டுக்கல் வணிகம் கோட்ட மேலாளர் சக்தி, தேனி கோட்ட மேலாளர் ரவிக்குமார், கம்பம் கிளை மேலாளர்கள் சதீஷ்குமார், பிரேம்குமார் முன்னிலையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து வழித்தடத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்தில் பயணம் மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடன் பயணம் செய்த அனைவருக்குமான பயணச்சீட்டை நடத்துனரிடம் பணம் கொடுத்து பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் கம்பம் தெற்கு நகர செயலாளர் பால்பாண்டிராஜா, மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார், செயற்குழு உறுப்பினர் குருகுமரன், பொதுக்குழு உறுப்பினர் அக்கீம், தொழில் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் முருகன், பரமேஸ்வரன், குமரவேல், சுரேஷ், திருக்குமார், சத்தியமூர்த்தி, நாகராஜ் மற்றும் திமுக அணி பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில், கம்பம் பகுதியில் மக்கள் 3 கோரிக்கை வைத்தார்கள். அதில் வைணவ பக்தர்கள் திருப்பதிக்கு கம்பத்திலிருந்து பஸ் சேவை வேண்டும் என்றார்கள். சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் விட வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். 3வதாக கேரளாவுக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் கட்டப்பனைக்கு மேலும் ஒரு பஸ் விட வேண்டும் என்றார்கள். இந்த 3 கோரிக்கைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த 3 வழித்தடங்களுக்கும் பேருந்து வழங்கிய முதல்வருக்கும் துறை அமைச்சருக்கும் முயற்சி எடுத்த போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நன்றி தெரிவிக்கிறேன் என்றார். திருவண்ணாமலைக்கு ஒரு பேருந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். 3வது கேரளாவுக்கு செல்கின்ற விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், வணிகர்கள் எல்லாம் ஒரு கட்டப்படைக்கு ஒரு பஸ் விடணும்னு சொன்னாங்க. ஆக கன்னியாகுமரி வரைக்கும். ஆக இந்த 3 கோரிக்கையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சருடைய அந்த கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த 3 பேருந்துகளையும் கம்பம் தொகுதிக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் முயற்சி எடுத்துக்கொண்ட சார் நம்ம எம்பி சாரு, சிஎம் சாரு, டிஎம் சாரு மற்றும் அந்த போக்குவரத்து துறை அனைவருக்கும் எல்லாருக்கும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றையிலிருந்து கம்பம் டு திருவண்ணாமலை பேருந்து இயக்கப்படும் என்ற நல்ல செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு சிவனுக்கு விட்டாச்சு, சிவபக்தர்களுக்கு, வைணவ பக்தர்களுக்கு விட்டாச்சு, மற்ற அம்மன் பக்தர்கள் கேட்டாலும் ஒரு பஸ் நிச்சயமா விடுவோம் தெரிவித்து. தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.